இவ்வாறே என் மனைவி மீது ஆணையாக கூறுகிறேன், உங்களை எவரேனும் தாக்க முயன்றால் மறுகணம் உங்களை பாதுகாக்க வருவேன். மகாதேவா, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு தேவி பார்வதியிடம் தாங்கள் செல்வதற்கு ஒரு மார்க்கமே உள்ளது. எங்களை தாக்குங்கள், பானத்தை செலுத்துங்கள். எங்களை காப்பாற்ற பீமாசுரர் நிச்சயம் வருவார். யுத்த பூமியில் தாங்கள் அவரை வதம் செய்து இந்த மாய வனத்தில் இருந்து வெளியேறி விடுங்கள். தேவி பார்வதியை கண்டறியுங்கள். இல்லை, என் பக்தர்களை நான் தாக்கிடுவது சாத்தியமாகாது. மகாதேவா, எங்களால் தங்களுக்கு உதவ முடிந்தால் அதுவே எங்களது சௌபாகியம். மற்றவர்களைப் போல் எங்களால் தவம் செய்ய இயலாது. ஆனால் எங்களால் இவ்விதத்தில் தான் தங்களுக்கு உதவ முடியும். மகாதேவா, எங்கள் சௌபாகியத்தை பறிக்காதீர்கள். மகாதேவா, தங்கள் வேதனையில் நாங்கள் பங்கெடுப்பதால் தங்களின் அருகில் வந்து விடுவோம் அல்லவா மகாதேவா? உங்கள் மனதில் நாங்கள் இடம் பிடித்து விடுவோம் மகாதேவா. பானத்தை செலுத்துங்கள் மகாதேவா. பானத்தை செலுத்துங்கள். நாங்கள் அதை தயாராக இருக்கிறோம். பானத்தை செலுத்துங்கள் மகாதேவா, செலுத்துங்கள். எங்கள் மீது பானத்தை செலுத்துங்கள். பானத்தை செலுத்துங்கள். எங்களை தாக்குங்கள் மகாதேவா. எங்கள் மீது பானத்தை எங்கள் மீது செலுத்துங்கள். எங்களை தாக்குங்கள் மகாதேவா. வாஹா, ஒருவேளை இன்று மகாதேவர் அவர்களை தாக்கினார் என்றால் பிறகு அண்ட சராசரத்திலும் மகாதேவர் தன்னலம் கொண்டவராக கருதப்படுவார். எந்த பிரபஞ்சத்தோர் மகாதேவரை குற்றமற்றவர் என்று கூறுகிறார்களோ அவர்கள் முன்னிலையில் அவர் ஒரு குற்றவாளியாக நிற்பார். ஸ்வாஹா. நமது மகாதேவருக்கு ஏன் இந்த தர்ம சங்கடம் நாராயணா? ஒரு புறம் மனைவி, மறுபுறம் பக்தர்கள். எந்த கடமையை அவர் நிறைவேற்றுவார்? எந்த பொறுப்பை மகாதேவர் இன்று சரிவரச் செய்வார்? இது மகாதேவருக்கான தேர்வு நந்தே. இதில் அவர் தேர்ச்சி பெற வேண்டும். இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் ஊர்ஜிதமானது. இந்த தர்ம சங்கடத்தினுடைய விளைவு எதுவாக இருப்பினும் அது மகாதேவருக்கு மட்டும்தான் வேதனையை தரும். சிந்திக்காதீர்கள் பிரபு. பானத்தை செலுத்துங்கள். தங்கள் தாக்குதலால் ஏற்படும் வேதனையை நாங்கள் பிரசாதமாக ஏற்போம். சிவசக்தி மீது நாங்கள் கொண்டுள்ள பக்தியை வெளிப்படுத்த வாய்ப்பு தாருங்கள் பிரபு.